பசுமை விவசாய உலகம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சோப்பு தயாரிப்பு என்பது கார்ப்பரேட் கிட்ட தான் இத்தனை நாள் இருந்தது. இப்போ குடிசை தொழில் மாதிரி நீங்களும் உங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சோப்பு பண்ணி சேல் பண்ணி அதிலிருந்து ஒரு வருமானம் ஈட்டலாம். ஸோ இந்த வீடியோவில் சோப்பு தயாரிப்பது எப்படி, எத்தனை வகையான சோப்பு தயாரிக்கலாம் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். வணக்கம் சார், உங்கள் பேர் என்ன, உங்களை பற்றின அறிமுகம் கொடுங்க. இது எந்த ஊர்? என்னுடைய பேர் விவேகானந்தன். இது மொடக்குறிச்சி வட்டம், கணபதிபாளையம். ஓகே, சோப்பு தயாரிக்க எங்கே கற்றுக்கிட்டீங்க? எதனால் சோப்பு தயாரிக்க ஆர்வம் வந்தது? ஃபஸ்ட்டு நிறையா பலவிதமான சோப்பு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். என் பொண்ணுக்காக சோப்பை பற்றி ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருந்தேன். இதெல்லாம் மினரல் ஆயிலில் தயாரிக்கப்பட்ட சோப்பு அப்படின்னு சொல்லி தெரிய வந்தது. கார்ப்பரேட் சோப்பு எல்லாமே அப்படி தான் சொல்கிறீங்க? இல்லை, குறிப்பிட்ட சோப்பு எல்லா சோப்பையும் நான் சொல்லலை. குறிப்பிட்ட சோப்பு மினரல் ஆயில் தயாரிப்பட்ட மாதிரி வந்தது. அதனால் நம்மளே கோகனட் ஆயில் யூஸ் பண்ணி சோப் தயார் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்மளே யூஸ் பண்ண ஆரம்பித்தோம். குழந்தை 6 வருஷமாக சோப்பு தயாரிக்கிறது பண்ணிகிட்டு இருக்கிறோம். மினரல் ஆயில் மூலமாக சோப்பு தயாரிக்கிறதுல ஏதாவது ட்ராபேக் இருக்கா? மினரல் ஆயிலில் தயார் பண்ணால் நம்மளுடைய அந்த தோலில் இருக்கிற அந்த மயிர்காலில் இருக்கிற அந்த வலியாக அதெல்லாம் போய் கொஞ்ச நாள் அடைச்சிக்கு வேர்வை சுரப்பிகள்லாம் சுரக்காது. ஆனால் நம்ம கோகனட் ஆயில் ஒரு பேசிக்காகவே ஒரு கிருமி நாசினி. அந்த கோகனட் ஆயிலில் சோப் தயார் பண்ணல தோலுடைய சைனிங் நல்லா இருக்குது, சர்ம சம்பந்தமான எந்த வியாதியும் வராது. நம்ம பார்த்தீங்கன்னா அலோவேரா சோப்பு, பப்பாயா சோப்பு, நலுங்கு மாவு சோப்பு, முல்தானி மெட்டி சோப்பு, மில்க் சோப்பு, பியூட்டி சோப்பு, ஆவாரம்பூ சோப்பு, இந்த சோப்பெல்லாம் தயார் பண்ணுறோம். மொத்தம் எத்தனை சோப் ப்ராடக்ட் பண்ணுறீங்க? 8 சோப் பண்ணுறோம். ஓகே, இப்போ சோப்பு தயாரிக்க பேசிக்காக என்னென்ன தேவை? சோப்பு தயார் பண்ணுறதுக்கு தேங்காய், ஆலிவ் ஆயில், விளக்கெண்ணெய் முக்கியமாக தேவை. அப்புறம் காஸ்டிக் சோடா இதை யூஸ் பண்ணி சோப் தயார் பண்ணுவாங்க. நார்மலாக இந்த 4 ஐட்டமே இருந்தாவே பண்ணிடலாம். பண்ணிடலாம். ஓகே, பேஸ் சோப் தயார் பண்ணுறது காஸ்டிக் சோடா யூஸ் பண்ணி தேங்காயோட மிக்ஸ் பண்ணி பண்ணுவாங்க. டபுள் பாயில் மெத்தடு நம்ம பண்ணுறது. ஓகே, பேஸ் யூஸ் பண்ணி பண்ணுவோம். இந்த மாதிரியான பேஸ் யூஸ் பண்ணி நம்ம பண்ணுவோம். ஓகே, எதனால் பேஸ் யூஸ் முதல்ல பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டிரான்ஸ்பரண்ட் பேஸ் அது கொஞ்சம் நல்லா, ஏன்னா நம்ம குறிப்பிட்ட மாதிரி எல்லா பொருளையும் உள்ளே சேர்க்கறதுக்கு இது வசதியாக இருக்குது. ஓகே, அதுக்காக இந்த டிரான்ஸ்பரண்ட் பேஸை நம்ம யூஸ் பண்ணுறோம். கத்தரா சோப்பு, ஆட்டுப்பால் சோப்புன்னு பண்ணுறோம். ஆமாம், இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுறதுக்கு இது ஈஸியாக இருக்குது. அதுக்காக இந்த எல்லா சோப்பும் ஒன்று தான். காஸ்டிக் சோடாவில் கோல்டு ப்ராசஸ் சோப்பு ஒன்று தான், டபுள் பாயில் மெத்தடில் பண்ணுற சோப்பு ஒன்று தான். அதில் வேரியேஷன்லாம் எதுவும் இல்லை. ஆனால் இப்போ இது நம்ம மிக்சிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது அப்படிங்கிறக்காக இது நம்ம தேர்ந்தெடுத்துருக்கிறோம். இது நாமளே லைவ் நாமளே பண்ணிக்கிறோம். இந்த சோப் பேஸ் நாமளே பண்ணுறோம். 1 கிலோ சோப் பேஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவை, எப்படி தயாரிப்பீங்க? 1 கிலோ சோப் பேஸ் பண்ணுறதுக்கு 750 ml தேங்காய் எண்ணெய் தேவை. 750 ml தேங்காய் எண்ணெய் தேவை. ஓகே, 200 கிராம் காஸ்டிக் லை. காஸ்டிக் லை மீன்ஸ் காஸ்டிக் சோடா ஒரு 100 கிராம், தண்ணி ஒரு 100 கிராம், ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி 12 மணி நேரம் ஆன முற்பாடு அதான் லை. ஓகே, அது சிட்ரிக் ஆசிட், லூரிக் ஆசிட் இதையெல்லாம் யூஸ் பண்ணி லை பண்ணுறோம். ஓகே, சிட்ரிக் ஆசிட், யூரிக் ஆசிட் எவ்வளோ யூஸ் பண்ணுவீங்க? சிட்ரிக் ஆசிட் ஒரு 30 கிராம், லூரிக் ஆசிட் 30 கிராம். ஓகே, 1 கிலோவுக்கு இதையெல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஓகே, அதில் ஆலிவ் ஆயில் ஒரு 100 கிராம், விளக்கெண்ணெய் 100 கிராம் இதெல்லாம் யூஸ் பண்ணி பண்ணுவோம். ஓகே, இதெல்லாம் யூஸ் பண்ணி எப்படி தயாரிப்பீங்க? அடுப்பில் போட்டு ஹீட் பண்ணி? இல்லை, டபுள் பாயில் மெத்தடில் பண்ணி இது ஒரு நம்மள லாங் ப்ராசஸ், ஒரு 2 மணி நேரம் ப்ராசஸ் இருக்குது. ஓகே, அது ப்ராசஸ் ஆகி ஒரு 3 நாள் கழித்து மறுபடியும் பேஸை யூஸ் பண்ணுவோம் மறுபடியும். ஓகே, இப்போ இதெல்லாம் எப்படி மிக்ஸ் பண்ணுவீங்க? ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி அதில் கொதிக்க வச்சு அதான் டபுள் பாயில் மெத்தடு. அது ஒவ்வொரு வெவ்வேறியான ப்ராசஸ் இருக்குது. கேப் விட்டு பண்ண வேண்டிய விஷயமா இருக்குது. பேஸ் பண்ணாமல் சோப்பு தயாரிக்கிறது அது எப்படி பண்ணுறது? காஸ்டிக் சோடா யூஸ் பண்ணி தேங்காய் எண்ணெயோடு மிக்ஸ் பண்ணி ரொம்ப நேரம் இருந்து அது 30 நாள் கழிச்சு தான் யூஸ் பண்ண முடியாது. ஓகே, இந்த சோப்லாம் 24 மணி நேரத்தில் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது ஒரு 4 நாள் 5 நாள் முடிஞ்சு ஒருபடி யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ எங்களுக்காக ஒரு சோப் ஒன்று தயாரித்து காட்டுங்க. பியூட்டி சோப் பண்ணி காமிக்கிறோம். ஒரு பாத்திரத்தில் அடுப்பில் வச்சுட்டு மறுக்க நம்ம கட் பண்ண பேஸையெல்லாம் எடுத்து இன்னொரு பாத்திரத்தில் உள்ளே வச்சு டபுள் பாயில் மெத்தடில் உள்ளே வச்சு நல்லா உருகுனதுக்கப்புறம் உண்ணாவரை 50 கிராம், மருதாணிகள் 50 கிராம், சோத்துக்கத்தால் 50 கிராம், பப்பாளி 50 கிராம், அப்புறம் நலுங்கு மாவு, முல்தானி மெட்டி, வெட்டிவேர் பொடி, ரோஜா இதழ் பொடி, செஞ்சந்திரம் பொடி இதையெல்லாம் மிக்ஸ் பண்ணி இது நம்ம பியூட்டி சோப் பண்ணுறோம். எல்லாம் எந்தெந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணணும்? எல்லாமே அளவு 50 கிராம் 50 கிராம் இந்த மாதிரி 1 கிலோ பேஸு மொத்தம் 50 கிராம். அந்த அரைச்சி வச்ச பொன்னாவரை, மருதாணி, இந்த ரோஜா இதழ் பொடி எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி பர்ஃப்யூம் ஊற்றி அதை நம்ம அதுக்கு உண்டான அச்சில் ஊற்றிட்டோம்னா நம்ம ஒரு நாள் கழித்து சோப்பை எடுத்துக்கலாம். மறுக்க ஒரு 4-5 நாள் கழித்து யூஸ் பண்ணலாம். இதே சோப்பு தயாரிக்கிறப்ப டேரெக்டாக காஸ்டிக் சோடாவும் போட்டு சோப்பு தயாரிக்கிற மாதிரி இருந்தால் 30 நாள் கழிச்சு 30 நாள் கழிச்சு எடுத்துக்கலாம். இதை நீங்கள் டேரெக்டாக யூஸ் இது முன்னாடி லை நம்ம 30 நாள் கழிச்சு தான் எடுக்க போகிறோம். அதனால் அதுலேயே அந்த டைலூஷன் ஆகிடும். வாசத்துக்கு ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் என்ன நம்மளுக்கு பிடிச்சதோ அந்த மாதிரி ஃப்ராக்ரன்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம அந்த கிளிசரின் உள்ளே சேர்க்குறோம். அது என்ன மாய்ஸ்சரைஸ்க்காக கிளிசரின் சேர்க்குறோம். கிளிசரின் கண்ணில் பட்டதுன்னா கண்ணில் கண்ணீர் தண்ணி வரும்பாங்க. நிறையா வெரைட்டி இருக்குது கிளிசரினில். நம்ம வெஜிடபிள் கிளிசரின் தான் யூஸ் பண்ணுறோம். அதான் உங்களுக்கு மாய்ஸ்சரைஸ் கண்ட்ரோல் ஆகும். தோல் சைனிங் கொடுக்குறது அந்த கிளிசரின் நல்லா கொடுக்கும். ஓகே, சோப்பை தவிர வேறு என்னென்ன ப்ராடக்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க? டிடர்ஜென்ட் லிக்விட் பண்ணுறோம். அப்புறம் ஹெர்பல் ஷாம்பு பண்ணுறோம். அடுத்து இந்த செம்பு பித்தளை பாத்திரத்துக்காக விளக்குறதுக்காக
காப்பர் கிளீனர். அடுத்து வந்து பாத்ரூம் கிளீனர், டாய்லெட் கிளீனர். இது வந்து ஃபேப்ரிக் ஒயிட்னர், வெள்ளை துணிகளுக்காக. இது வந்து ஃப்ளோர் கிளீனர். அடுத்து வந்து டிஷ்வாஷ். இது வந்து செப்டிக் டேங்க் கிளீனர். இந்த செப்டிக் டேங்க் யூஸ் பண்ணோம்னா உள்ளே இருக்கிற அந்த இதையெல்லாம் சாப்பிட்டு செப்டிக் டேங்க் கிளீனர் ஆயிரும். செப்டிக் டேங்க் பற்றி கவலையப்பட வேண்டியதில்லை. அதுக்காக செப்டிக் டேங்க் கிளீனர். இது மொத்தமாக எல்லாம் சேர்ந்து 3000 ரூபா. ஆமாம், ஸ்கீமோடு யூஸ் பண்ணுறோம். உங்களோட ப்ராடக்ட் வாங்குற மாதிரி இருந்தால் எப்படி கான்டாக்ட் பண்ணுறது? தமிழ்நாடு முழுக்கவே டெலிவரி இருக்கா? குரியரில் அனுப்பிச்சிடுவோம். குரியருக்கு உண்டான காஸ்ட் கொடுத்துட்டு குரியரில் அனுப்பிச்சிடுவோம். ஓகே. பொருள் வாங்குறேன்னா நம்பர் வந்து ஸ்க்ரீனில் தெரியும், அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். இப்போது கோட் சோப், அதுக்கப்புறம் ஆலிவேரா சோப், பப்பாயா சோப், அது தயாரிக்கிறதுக்கு இதே மெத்தட். இதில் வந்து எனக்கு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுவீங்க, ஆனால் அதில் வந்து அந்த ஒரு ப்ராடக்ட் மட்டும் ஆட் பண்ணுவீங்க 50 கிராம். அதில் வந்து கிராம் கலக்கிற அளவு வந்து வேரியேஷன் வித்தியாசப்படும். ஓகே. இது எல்லா பொருள் இருக்கிறனால 50 கிராம் போட்டு டிவிஷன் பண்ணுறோம். ஆனால் அதில் வந்து இப்போ அலவேரா அப்படின்னா அலவேரா வந்து லெமன், அது வந்து ஒரு 150 கிராம் ஓகே போட்டு பண்ணுறோம். ஓகே. பப்பாயா அப்படின்னா பப்பாயாவுக்கு. ஸோ உங்களுக்குன்னு ஒரு தனித்துவமான ஃபார்முலாவோட உங்கள் தொழில் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறனால வந்து எதையும் வெளிப்படையாக சொல்ல முடியாது. கண்டிப்பாக. ஓகே. நம்ம சோப்பு பார்த்தீங்கன்னா பிம்பிள்ஸு டாட்டு எல்லாம் இருக்குது. அந்த பியூட்டி சோப்பு இதெல்லாம் வாங்கி போட்டாங்கன்னா குறைஞ்ச ஒரு 2 சோப் போடலையே அதெல்லாம் போயிடும். ஓகே, ரொம்ப நன்றி சார். நம்ம சேனல் நேயர்களுக்காக நிறைய தகவல் கொடுத்துருந்தீங்க. உங்களோட தொழில் மேலும் விரிவடைய எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். வணக்கம்.